ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நலமா தான் இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பன்னீர் பற்று வச்சு ஒரு மசாலா தான் செய்ய போறோம். அதுக்கு நம்ம பற்றை ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து பிரித்து ஸ்கொயர் ஷேப்ல நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு நெய் அல்லது பட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு நெய் தான் எடுத்துக்கிட்டு, நெய் பட்டர் இல்லை அப்படின்னா நம்ம வேணா நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா நெய்யை ஒரு 2 ஸ்பூன் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூனா 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா அந்த நல்ல நெய் ஃபுல்லாக உருகுனதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் உப்பு. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோமா, அதனால எல்லாத்துலேயும் அரை அரை ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா நல்லா நெய்யிலே வறுக்க விட்டுருவோம். ஓரளவுக்கு ரொம்ப கருகாமல் வறுக்க விட்டு இந்த மாதிரி நல்லா சதுர சதுரமாக கட் பண்ணி அந்த நெய்க்குள்ள ஆட் பண்ணும்போது நல்லா அது வாசனை சூப்பரா இருக்கும். நெய்க்கும் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் ஒன்று சேரும்போது அவ்வளோ ஒரு வாசனையா இருக்குது. அப்படியே லேசா கிண்டணும், போட்டு வடபடன்னு கிண்டனோம்னா எல்லாம் அப்படியே குடஞ்சு கூழா போயிடும் அந்த பன்னீர் பட்டர் ஃபுல்லா. அதனால லேசா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பக்கட்டும் அதோட மசாலா இறங்கி அதோட சாயம் மாறுற அளவுக்கு நல்லா எல்லா பட்டரையும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுட்டோம்னா நம்ம பட்ரு லப்பர் மாதிரி போயிடும், கடிக்கவே முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஓரளவுக்கு ஸ்பாஞ்சியா இருக்கிற அளவுக்கு நம்ம பொன்னிறமா ஸ்பாஞ்சியா இருக்கிற அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி. இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குவோம். செக் பண்ணும்போது நல்லா ஸ்பாஞ்சியா சூப்பரா இருக்கு, பஞ்சுக்குள்ள கை வச்சா மாதிரி. ஓகே, இந்த பக்குவம் நமக்கு போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பாத்திரத்தை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அதே எண்ணெயிலே நம்ம மேல வறுக்கிறதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் போதும் அப்படின்னா இதுல பட்டை கிராம் போட்டு தாளிப்பு எடுத்துக்கலாம். இல்லை இது பத்தாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெயோ அல்லது ஆயிலோ ஆட் பண்ணிக்கலாம். பட்டிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு போல சோம்பு இதுகளை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா எவ்வளவு பொடி பொடியா நம்மளால கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம் 2 அல்லது 3, நம்மகிட்ட எவ்வளவு பட்டர் இருக்கோ வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டோம்னா நல்லா கிரேவி கொடுக்கும். தக்காளியை நம்ம எப்பயுமே அப்படியே ஊத்திடக்கூடாது. கிரேவி இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஏதோ செஞ்சோம் அப்படின்னா கிரேவியை நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சுதான் ஊத்தணும். நமக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்குவோம். அளவுலாம் அளந்து தனித்தனியா எப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறது. இந்த இந்த கன்சிஸ்டன்சில ஊத்துனோம்னா அது ஒரு ஸ்பூனுக்கு வரும் அப்படின்னு நமக்கே தெரியும்ல. புதுசா சமைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா டவுட் இருக்கும். அதே ஒரு 10 நாள் ஒரு 10 மாசம் சமைச்சு அதுக்கப்புறம் பழகிருச்சுன்னா நமக்கு அதுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இது நமக்கு வீட்டுல சாதாரண குழம்புக்கு பயன்படுத்துற மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா ரெண்டும் அரை அரை டீஸ்பூன் போல போட்டுக்குவோம். எங்களுக்கு காரம் ரொம்ப விரும்புறது கிடையாது, அதனால கம்மியா போட்டுக்கலாம். இன்னும் காரம் நல்லா போட்டோம்னா நல்லா சூப்பரா கலரா சூப்பரா இருக்கும். இதுக்கு இந்த பவுடர் இருக்கும்ல, மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அது இருந்து போட்டோம்னா இன்னும் கிரேவி செம்ம கலர்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த எல்லாம் நமக்கு நல்லா பொன்னிறமா எல்லாமே வறுபட்டுருச்சு. இந்த நேரத்துல நம்ம அடிச்சு வச்சிருக்க தக்காளியை ஊத்திட்டோம்னா, இதே தக்காளி தனித்தனியா போட்டோம்னா அங்கங்க முழுசாதான் இருக்கு, நமக்கு கிரேவி கிடைக்காது. இது இந்த மாதிரி மிக்சில அடிச்சு ஊத்துறோம் அப்படிங்கிற நல்லா கிரேவி சூப்பரா கொடுக்கும். இதை ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு இன்னும் நல்லா கொதிச்சுச்சுனாதான் நமக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். அப்படிங்கிற நல்லா அதை எந்த அளவுக்கு நல்லா சுத்தி வர கிண்டி விட்டு எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி தேவையோ, கெட்டிப்பதம் எந்த அளவுக்கு தேவையோ, இல்லை தண்ணியா சில பேர் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடவும் விரும்புவாங்க. அந்த மாதிரி தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சமயத்துல நம்ம இதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 10 முந்திரி பருப்பை பால்ல ஊற வச்சிருக்கேன். பால் குடிக்காதவங்க அப்படின்னா தண்ணியில கூட ஊற வச்சு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம்.
நம்ம அரைச்சிக்கிட்டு அதை ஊத்துறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி புதினா நம்ம இதெல்லாம் போட்டு வாசனைக்காக போடுவோம்ல அதெல்லாம் போட்டுக்குவோம். இது வந்து கஸ்தூரி மேத்தி, வெந்தய கீரை வந்து ரொம்ப பொடி பண்ணி காஞ்சது. இது போடும் போது ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். இது ஃபர்ஸ்ட்ல இதுக்கு என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னே தெரியாம தான் இருந்தேன். அப்புறம் பார்க்க பயன்படுத்த இது போடுற சாப்பாடு ஃபுல்லாமே குழம்பு கிரேவி இப்படி எல்லாமே நல்ல வாசனையா இருக்கும். பிரியாணி கூட போடலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் செஞ்ச விசிபாத் பிளேல கூட நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இந்த பால் ஊத்துறோன்னு அப்படியே கலர் ஃபுல்லா அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. நல்ல ப்ரௌன் கலரா இருந்தது. நம்ம பால் முந்திரி பருப்பு போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஊத்துன உடனே அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிருச்சு, வெள்ளை கலர்ல. இது நல்லா கொடுக்கும்போது நல்ல ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபிளேவரா நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் இது போடுறோம். அந்த பட்டர்ல வந்து ரொம்ப ஆயில் பிசு இதெல்லாம் இது பண்ணாம இதெல்லாம் பால் ஆட் பண்ணி எல்லாம் செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா திக்கா ஆயிருச்சு. நமக்கு கிரேவி வந்து ரொம்ப நல்லா திக்கா வந்துருச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷா பயன்படுத்தலாம். இப்ப இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட நல்லா இருக்கும், சப்பாத்திக்கெல்லாம். இந்த சமயத்துல வந்து நம்ம பட்டரை உள்ள ஆட் பண்ணிட்டு ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது. கிண்டினோம்னா அந்த எல்லாம் உடஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா தெரியாது. இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருந்து அதுக்கப்புறமா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் 1/2 ஸ்பூனுக்கு வந்து வெல்லமும் ஆட் பண்ணிக்குவோம். இதுல வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் உரப்பு ஸ்மெல் இருக்கும், உரப்பு இருக்கும், கொஞ்சம் இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும். எல்லா டேஸ்டும் கலந்து நம்ம சாப்பிடும்போது அது நம்ம நாக்குக்கு அவ்வளோ சுவையா இருக்கு. சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்ற மாதிரி இருக்கும். இத வச்சு தயிர் சோறு சாப்பிடணும், அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். நமக்கு பிடிச்சது தயிர் சோறு தானே. தயிர் சோறை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா பட்டரை வேக விட்டு, இது பட்டரை வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அது ரப்பர் மாதிரி போயிடும், அப்புறம் கடிக்கவே முடியாது. அடிக்கடி இந்த மாதிரி இடையில கிண்டி விட்டுக்கணும், அடி பிடிச்சிடாம. ஓகே, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.